அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்னதை பற்றி கதைக்க வந்திருக்கிறேன்னு பார்த்தால், அதாவது மட்டக்களப்புக்கு யாழ்ப்பாணத்துக்கும் உள்ள பேச்சு வழக்காக இருக்கலாம், இல்லாட்டி சமையலாக இருக்கலாம், இல்லாட்டி ஒவ்வொரு நிகழ்வுகளில் மாற்றங்கள் இருக்குமே. ஒவ்வொரு ஊருக்கு மாற்றங்கள் இருக்குது. அப்படித்தான் யாழ்ப்பாணத்துக்கும் மட்டக்களப்புக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. பேச்சு வழக்கில் அப்படி மாதிரி மாற்றங்கள் இருக்குது. அது ஊருக்கு ஊர் ஒவ்வொன்று வித்தியாசப்படும், அது வளமை. அப்படித்தான் இங்கேயும் என்ன என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் சொல்லிக்கொள்கிறேன். அதாவது சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். எனக்கு முதலாக இங்கே வேலைக்குள்ள நிறைய விஷயத்தில் நான் கஷ்டப்பட்டேன். போயிட்டு கொச்சிக்காயண்டு கேட்டேனுண்டா, மிளகாயண்டு கேட்டேன்னு சொன்னால், மிளகாயா கொச்சிக்காயை கேட்குறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி மாதிரி நிறைய விஷயங்களை நான் இங்கே கற்றுக்கொண்டேன். அப்போ அது சில பேருக்கு இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்கலாம். இப்போ ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும், ஆனால் தெரியாமல் இருக்கலாம். அப்போ நான் 21 வருஷமாக யாழ்ப்பாணத்தில் இருந்தேன். நான் இப்போ ஒரு 6-7 வருஷமாக இங்கே இருக்கிறேன். அப்போ 2 இடத்து கதையும் தெரியும், ஒரு விஷயங்களை பற்றியும் தெரியும். அப்போ அதை பற்றி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், பேச்சு வழக்கில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது முதல் நான் இங்கே கதை கேட்கல, விலங்கியல் வேண்டுவினம், இந்த பிள்ளைண்ட கதை விலங்கியல் வேண்டுவினம். அதோட இப்போ வரைக்கும் நான் எங்கெல்லாம் போனால் நான் கதைக்கிறத பார்த்துட்டு நீங்கள் எந்த இடம் அப்படின்ன மாதிரி எனக்கு பின்னம் என்னென்னா, எனக்கு இங்கே ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆகுது. ஆனாலும் கொஞ்சம் கதை தான் நீங்கள் என் கதை வருது. ஆனால் நிறைய கதை யாழ்ப்பாணத்து கதை தான் வருது. அது பிறப்பிலேயே ஒட்டின கதை தானே, அது போகாது. அப்போ கேட்பினம், நீங்கள் எந்த இடம் அப்படின்ன மாதிரி எனக்கு கேட்பினம். கூடுதலாக எல்லாருமே எனக்கு கேட்பினம். அப்போ நான் இங்கே வந்தபோது சில என்ன நடந்தேன்னு சொன்னால், நான் போயிட்டு கடையில் எனக்கு மிளகாய் தான் கொண்டு கேட்டேன். அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே இருக்குங்களோடு கேட்டேன். மிளகாயா கொச்சிக்காயை கேட்குறீங்களா அண்டிக்கணும், கொச்சிக்காய் கொண்டு சொல்லி வண்டி கொண்டு வந்தேன். அதே மாதிரியாக பிறகு ஒரு கடையில் போயிட்டு எனக்கு உள்ளி தாங்கன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, அந்த பேச்சு வழக்கு அப்படி இருந்தாலும் இந்த சிலது விலங்கும் தானே வைக்கி. அப்போ என்ன உள்ளியை கேட்குறீங்களா, என்ன பூண்டை கேட்குறீங்களான்னு கேட்டுக்கணும். அப்போ நான் ஓம்ண்டு சொல்ல தந்துச்சினோம். அப்படி மாதிரி சில இது வித்தியாசப்பட்டது எனக்கு. அதே மாதிரி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் குத்தரிசி தான் எல்லாருமே கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் குத்தரிசி சாப்பிடுவோம். ஆனால் இங்கே கூடுதலாக எல்லோரும் வெள்ளி அரிசி தான் சாப்பிடுவேன். நம்ம அருணும் வெள்ளி அரிசி சாப்பிடுவேன். அப்போ நான் இங்கே 2 அரிசி போட்டுக்கொண்டு நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நானும் இப்போ வெள்ளி அரிசிக்கே மாறிட்டேன். ஆனால் குத்தரிசி விருப்பம். ஆனால் எனக்கு மட்டும் குத்தரிசியை சமைச்சு கொண்டு இருக்க வேணுமா அப்படின்ற ஒரு பஞ்சி குணமும் தான். அதில் நான் அதை இப்போ வெள்ளையரிசிக்கு மாறிட்டேன். அதை மாதிரி நிறைய விஷயங்கள் முனை அப்படின்னு கூப்பிடுவீனா, பாராவு போராவு அப்படிங்கிற மாதிரி இந்த கதைப்பினா. அப்படி ஒரு கதைகள் எனக்கு இங்கே வேறைக்கலாம். நான் இப்போ இங்கே அருணுடைய சொந்தக்காரங்க கதைச்சா எனக்கு சில நேரத்தில் விலங்கிலேண்டுவேன். ஒரு நாள் அருண்ட பெரியம்மான்னு சொல்லலாம், அவங்க எனக்கு கதை சொல்ல நான் திருப்ப சொல்லலாம். அவளுக்கு கோபம் அவளோட என்ன சொன்னான், உங்களை கொஞ்சம் காது கேட்குறே இல்லையா அப்படின்னு சொன்னான். ஆனால் எனக்கு அந்த கதை விலங்கையில், அதால் நான் திருப்ப அந்த இந்த கிரகித்து கொள்றதுக்காக அப்படின்ன மாதிரி கேட்டேன். அப்போ அவள் என்னங்க இப்போ கதைக்கிறது எல்லாமே நார்மலாக விளங்குது. அதே மாதிரியாக நானும் இங்கே கதை கேட்க சில கதைக்கு சில பேர் ஒரு மாதிரியாக பார்ப்பினேன். என்னென்னு சொன்னால் விளங்குது இல்லையாம் அப்படின்ன மாதிரி சொல்லுவினேன். அப்போ என்னென்னு பார்த்தா அருண்ட தங்கச்சி உண்டவற்ற தங்கச்சி இருக்கிற அவள் என்ன நக்கடிப்பா. அதாவது நான் சொல்லுவேன், தேர்ந்து வாரேன் என்ன அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரியாக என்ன சொல்லுவேன்டா, போட்டு வாரேன் என்று சொல்லுவேன். சரி போட்டு வாங்கன்னு சொல்லி நக்கலை சொல்லுவாள்.
அப்போ அப்படி வந்து நிறைய கதைகள் வந்து வித்தியாசப்படுது. எனக்கு இப்போ நான் தெரியல, ஆனால் நிறைய கதைகள் வந்து வித்தியாசப்படுது. உங்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் தெரியுங்க, அதில் கொமெண்டில் போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி சாப்பாடும் வந்து வித்தியாசப்படுது. அதாவது நான் சொல்லியிருந்தேன், குத்தரிசி நாங்கள் சாப்பிடுவோம், இங்கே வந்து வெள்ளை அரிசி, அதாவது ஊருக்கு ஒன்று வித்தியாசப்படும். அப்போ இங்கே வந்து வெள்ளை அரிசி. அதே மாதிரி இங்கே வந்து பழப்புளி போடுறது குறைவு. இங்கே வந்து கொடுக்காய் புளி தான் கூடுதலாக போடுறது. பழப்புளி போடுறீங்கம்மான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே அவரோட சொந்தக்காரரை வச்சு நான் சொல்கிறேன், இங்கே வந்து கொடுக்காய் புளி தான் கூடுதலாக போடுவீங்கன்னா. அதே மாதிரியாக மீனவியல் அப்படின்ன மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் கூழ் அப்படின்னு இருக்கிற மாதிரி இங்கே வந்து மீனவியல் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அப்படி நிறைய வித்தியாசம் வந்து சமையல்லையே நிறைய வித்தியாசப்படுது. அதாவது நாங்கள் வந்து அங்கே வரை அப்படின்னு சொல்லுவோம். உண்டை வந்து இந்த பரத்தை எடுத்தோம்னா அது வந்து வரை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து சுண்டல் என்று சொல்லுவீங்கன்னா, அப்போ நான் வந்து வரேன்னு சொல்ல அருங்கோதுமே என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டால் நான் இப்போ மீன் குழம்பு அப்படி இப்படின்னு கூட வரைன்னு சொன்னான். என்ன விலங்குன்னு சொன்னால் சுண்டலாம் அப்படின்னு இப்போ நானும் சுண்டலன்னு தான் சொல்கிறேன். சரியோ, அப்படி நிறைய வித்தியாசப்படுது. அதே மாதிரியாக ஒவ்வொரு நிகழ்வுகள்லேயும் வந்து வித்தியாசப்படுது. என்னென்ன காரணம்னு சொன்னால், மரணச்சடங்கில் வந்து, அதாவது செத்த வீடில் வந்து நாங்கள் தான், அதுவும் யாழ்ப்பாணத்தில் தான் செத்த வீடு அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து இங்கே வித்தியாசமாக வந்து சொல்கிற சாவு வீடு அப்படின்ட்டு சொல்லுவீங்க. அப்போ அங்கேயும் வந்து என்னென்னு சொன்னால், அங்கே வந்து நாங்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்து சுடலை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து சவுக்கால் அப்படின்னு சொல்லுவீங்க. மெயின்னு சொன்னால் இங்கே வந்து அதுவும் எனக்கு வடிவாக தெரியாது. நான் தெரிஞ்சது வச்சு, எனக்கு தெரிஞ்ச வச்சு தான் சொல்கிறேன். இல்லை பிள்ளைகள் இருந்தாலும் சொல்லிக்கணுங்க. அதாவது இங்கே வந்து என்னென்னு சொல்கிறது, எல்லாரையுமே வந்து புதைக்கிறது. அதாவது இந்து இதாக இருந்தாலும் வந்து இங்கே வந்து சவுக்காலையில் கொண்டு புதைப்பினம், அதே மாதிரி வருஷம் ஒரு நல்ல நிகழ்வுகளில் கொண்டு போயிட்டு அவைக்கு, அதாவது அந்த புதைச்ச இடத்துல வந்து அவங்களுக்கு இந்த கல்லறையில் வந்து போயிட்டு மாலை போட்டு பூ வச்சு அப்படி மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வருவினம், அதை க்ளீன் பண்ணிட்டு வருவினம் அப்படி மாதிரி இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்து எரிக்கிறது, அதாவது இந்து ஆக்களை வந்து எரிக்கிறது, எல்லாரையும் வந்து எரிக்கிறது. அங்கே வந்து வேதாக்களை மட்டும்தான் புதைக்கிறது. ஆனால் இங்கே வந்து அதுலேயும் வந்து ஒரு மாற்றம் இருக்குது. அதே மாதிரியாக வந்து கல்யாண வீடில் வந்து அங்கே வந்து என்னென்று சொன்னால், யாழ்ப்பாணத்தில் வந்து எப்படின்னு சொன்னால் சைவ சாப்பாடு தான், மரக்கறி சாப்பாடு தான். என்னோட ஐயர் வருவர், அதால் சைவ சாப்பாடு தான். ஐயர் வந்து போனால் அங்கே வந்து மச்சம் எடுக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லுவினோம். அதால் வந்து அங்கே சைவ சாப்பாடு, அதாவது சைவ சாப்பாடு இன்றைக்கில் மரக்கறிகள் வந்து வரும். அதோடு சேர்ந்து வடை, பாயாசம், வாழைப்பழம் அப்படின்ற மாதிரி குடிப்பினோம். இங்கே வந்து என்னென்னு சொன்னால், கல்யாண வீடில் வந்து பிரியாணி அப்படின்ற மாதிரி ஒன்று குடிப்பினோம். பிரியாணின்னு சொன்னால் இந்திய பிரியாணியான்னு சொன்னால் இல்லை. நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருப்பேன். அதாவது மஞ்சள் போட்ட மாதிரி பால் எல்லாம் விட்டு பிரியாணி இலையெல்லாம் போட்ட மாதிரி ஒரு சோறு, அதுக்கெல்லாம் காஜு, சில பேர் காஜு அதெல்லாம் பொரிச்சு போடுவினோம். அந்த மஞ்சள் சோறு மாதிரி ஒரு சோறு, அதோடு சேர்த்து ரச்சியை வந்து, அதாவது கோழி ரச்சியை வந்து பொரித்து அதை வந்து ஒரு டெவல் மாதிரியும் சில பேர் வைப்பினோம், குழம்பு மாதிரி நல்ல திக்காகவும் சில பேர் வைப்பினோம். டெவல்ன்ட்டு தான் சொல்லலாம், நமக்கு சோஸ் எல்லாம் போட்டு செய்கிறது. அது ஒரு கறி. அதோடு வந்து இறால் குருணி போட்ட மாதிரி ஒரு மாசு சம்பல், அதே மாதிரி போஞ்சிக்காயும் கரட்டும் போட்டு ஒரு தாளிச்ச கறி அப்படி மாதிரி. அதுதான் பிரியாணி சாப்பாடு. அதுதான் இங்கே வந்து கல்யாண வீட்டுக்கு கொடுக்குறது. அதே மாதிரியாக வந்து சாவு வீட்டில் வந்து இங்கே என்னென்று சொன்னால், அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் செத்தா அங்கே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் 8 வரைக்கும் மச்சம் எடுக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிக்கணும். வீட்டுக்குள்ளே மச்சம் எடுக்கக்கூடாது. அப்போ ஆக்கள் கொண்டு வந்து சாப்பாடு குடிப்பினோம் 8 வரைக்கும். ஆனால் வந்து 8 வரைக்கும் சாப்பாடு வந்து மச்சம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கணும். 8லேருந்து தான் படியல் மாதிரி நிறைய வச்சு
அவங்களுக்கு வந்து செய்வாங்க. இப்போ செத்தவங்களுக்கு வந்து படிகள் மாதிரி நிறைய வச்சு இப்போ அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வச்சு நிறைய செய்வினோம். ஆனால் இங்கே வந்து 8 வரைக்கும் கார்ட்ஸ் விளையாடிவினோம். அதே போல் இப்போ என்னென்னு சொல்கிறது 8 வரைக்கும் இப்போ பந்தலெல்லாம் போட்டிருக்கும். ஆனால் அங்கே வந்து இப்போ தெரிஞ்சவ அவை எல்லாருமே இரவில் வந்திருந்து நிறைய பேர் வருவினோம். காட் விளையாடி வெத்திலி எல்லாம் இருக்கும். எல்லாமே குடிப்பினம், சாப்பாடு இரவில் குடிப்பினம். அப்போ இருந்து அவங்க வெடியும் வரைக்கும் இருந்துட்டு போயினோம். சில பேர் இரவில் நடுச்சாமங்களில் போயினோம், சில பேர் 10 மணி 11 மணி 12 மணிக்கெல்லாம் போயினோம். அப்படி இருக்குது. ஆனால் இங்கே வந்து மச்ச சாப்பாடு ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு பேர் மச்ச சாப்பாடு குடிப்பினோம். அதாவது சொதியக்கில் வந்து இறால் போட்டு உருளைக்கிழங்கு போட்ட மாதிரியெல்லாம் அதோட புட்டு மாதிரி அப்படி மாதிரி கொண்டு வந்து கொடுப்பினோம். சில பேர் சிக்கனோட இது மாதிரி கொண்டு வந்து கொடுப்பினோம். அப்படி மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே தான் நான் சொல்கிறது அரௌண்ட இடத்துல தான் நான் சொல்கிறேன். வேறு வேறு இடங்களில் வித்தியாசப்படுதா தெரியல. ஒரு ஆக்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் இப்போ சுற்றி உள்ள அயல் எல்லாருமே சேர்ந்து காசு போட்டு அண்டு வந்து செத்த வீடு நடக்கிற ஆண்டு வந்து மதிய சாப்பாடு அதை குடிப்பினோம். அப்படி மாதிரியும் இங்கே இருக்குது. அதை மாதிரி நிறைய விஷயங்களில் வித்தியாசம் வரும். அதாவது நாங்கள் வந்து இப்போ 31க்கு வந்து ஐயரை கூப்பிட்டு வந்து கழிக்கிறது. அதாவது பிள்ளை பிறந்து சொன்னால் 31 தெரியல அப்படி கூப்பிட்டு கழிக்கிறது. ஆனால் இங்கே வந்து கோயிலில் போயிட்டு அந்த என்னென்னு சொல்கிறது சொல்லி எடுத்து அந்த ஒரு இது மாதிரி அதை வந்து வீட்டில் தெளிச்சு தண்டினா சரி அப்படின்ன மாதிரி தான் இங்கே இப்போ பிள்ளைகள் பிறந்தால் இப்போ நாங்கள் ஐயரை கூப்பிட்டு யாழ்ப்பாணத்தில் என்ன செய்யணும்னா ஐயராக்களை கூப்பிட்டு தான் துடைக்கு கழிக்கிறது. அதை துடைக்கலாம் தளிச்ச அப்புறம் ஒரு தீர்த்தம் மாதிரி தருவினோம். அதைத்தான் நாங்கள் அதுக்கு பிறகு குடித்து எல்லாம் செய்கிறது. ஆனால் இங்கே வந்து போயிட்டு கோயிலில் வந்து சொல்லி எடுத்துட்டு கொண்டு வந்து வீட்டில் தெளித்த சரி அப்படின்ன மாதிரி. அதே மாதிரியாக செத்த வீடுகள்லேயும் வந்து இங்கே வந்து என்னென்னு சொல்கிறது ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்குது. அங்கேயும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்குது. இங்கே வந்து நிறைய வித்தியாசம் என்னென்னு சொல்கிறது எனக்கு அந்த இங்கே வரைகளை அந்த எல்லாமே வந்து புதுசாக இருந்தது. இப்போ கல்யாண வீடாக இருந்தாலும் புதுசாக இருந்தது. சாமத்திய வீடு வந்து நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் சாமத்திய வீடு அப்படின்ட்டு சொல்லுவோம். இங்கே வந்து அதையும் ஏதோ வித்தியாசமாக சொல்கிறத நான் மறந்துட்டேன். நான் அப்படி சொல்லுவினோம். அதுவும் வந்து இங்கே வித்தியாசப்படுது. ஆனால் நான் இது வரைக்கும் அப்படி ஒரு சாமத்திய வீடு நிகழ்வுக்கும் போகலை. அதால் அதை பற்றி எனக்கு தெரியலை. திருமண வீடு செத்த வீடு நிகழ்வு இதுகளுக்கெல்லாம் திருமண நிகழ்வு செத்த வீடுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அதால் வந்து எனக்கு அதுகளை பற்றி தெரியுமன்றபடியாக அதை பற்றி சொன்னேன். அப்படி வந்து பேச்சு வழக்கிலேயும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. எனக்கு அந்த கொஞ்சம் அந்த கிரகிச்சு தான் நான் அதுக்கான பதிலை வந்து அந்த புதுசில் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கதையும் சில பேருக்கு விளங்குறையில். மற்றது இப்போ போய்க்கல சாப்பாடு வித்தியாசமாக இருக்கல அப்படியும் வித்தியாசம் இருக்குது. என்ன எனக்கு இவ்வளோ காலம் தெரியாமல் போயிட்டு அப்படின்ன மாதிரி நினைக்கிறேன். நான் அப்படி எல்லாம் இருக்கேன்னு அப்படின்ன மாதிரி நினைச்சு கொள்கிறேன். நான் என்னென்னு சொல்கிறது அதுதான். இப்போ நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இன்னும் வித்தியாசம் படலாம். எனக்கு வந்து இதெல்லாம் தான் தெரியும். இல்லாடி நான் சொன்னதுலேயும் சிலது நான் இப்போ இங்கே நடக்கிறத தான் நான் இப்போ என்ன சுற்றி நடக்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். இதுலேயும் வேறு வேறு வித்தியாசங்கள் இருக்கோ இல்லாடி நான் சொன்னதுலேயே ஏதாச்சும் பிள்ளைகள் இருக்கோ தெரியல. அப்படி பிள்ளைகள் இருந்தாலும் அதை சொல்லிக்கொள்ளுங்கோ. அவ்வளோதான். வேறு என்ன கதைகள்லேயும் நிறைய இப்போ வாமோனி அப்படின்ன மாதிரி சொல்லுவினோம். அப்படி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மற்றது வந்து இங்கே வந்து ஒடியல் கூழ் வந்து செய்கிறதில்ல. இப்போ யாழ்ப்பாணத்தில் நான் ஒடியல் கூழ் செய்கிறது. இங்கே வந்து நான் வந்த புதுசில் கூட அருண்ட தங்கச்சியோட அக்காட மகள் நினைக்கிறேன் நான் சொன்னேன் அவங்களுக்கு ஒடியல் கூழ் செய்ய தெரியுமா. எங்களோட இப்போ
இப்போ ஸ்கூலில் அப்படி கதைக்கிறவ இப்போ அவள் இதில் படிக்கிறான்னு நினைக்கிறேன், கேம்பஸில் படிக்கல. அது சொன்னவா எனக்கு என்னென்னா அங்கே கதைக்கிறவ அங்கே யாழ்ப்பாணத்து பிள்ளைகள் வந்து படிப்பினம் தானே. இப்போ அவள் சொல்கிறவ அப்படின்ன மாதிரியும் ஒடியல் கூழ் அப்படின்ன மாதிரி சொல்கிறவ இந்த மாதிரி உங்களுக்கு செய்ய தெரியுமா, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குமாமே, எங்களுக்கு ஒரு நாளைக்கு செஞ்சு தாங்களேன் அப்படின்ன மாதிரி சொன்னது. ஆனால் எனக்கு வந்து ஒரு நாளும் இது வரைக்கும் நான் ஒரு நாளும் செஞ்சு பார்க்கல. மற்றது வந்து அதுக்கான சாமான்களும் வந்து இங்கே இல்லை. என்னென்னு சொன்னால் ஒடியல் மா இல்லை. அடுத்தது வந்து ஒடியல் மா போடுறது ஒடியல் மா தானே, ஒடியல் மா போடுறது. அப்போ அதுகள் எல்லாமே இல்லை. அப்போ ஒடியல் மா போயிட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து வரைக்கும் தான் வேண்டிக்கொண்டு வந்து இங்கே செய்யலாம். அப்போ ஒரு நாள் நான் ஒடியல் கூழ் செய்யலாம்னு சொல்லி ஒடியல் கூழ் செய்வோம்னு சொல்லி எங்களுடைய அக்காட்டை எடுத்து கேட்டேன். நான் ஒடியல் கூழ் எப்படி செய்கிறேன்னு சொன்னால் ஒடியல் மா வேணும்னு சொன்னால் இங்கே ஒடியல் மா இல்லை. அப்போ நான் என்ன செஞ்சேன்டா, புழுக்கொடிகள் இருந்தது. அப்போ புழுக்கொடிகளை கிரைண்டரில் அரைச்சி ஒடியல் மாவை எடுப்போம்னு பார்த்தா அது வந்து இல்லை அந்த நேரம் என்னோட கிரைண்டர் இல்லை. இப்போ உரலால் தான் குத்தி தண்டினா அது வந்து நல்லா மாவாக வரையில், அது ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து எல்லாமே இப்போ மீன் வெள்ளிலேருந்து நண்டு வெள்ளிலேருந்து எல்லாமே வேண்டினது. அப்போ அக்கா எனக்கு சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் சோறும் போட வேணுமென்ற மாதிரி சொல்லியிருந்தா. அப்போ நான் வந்து இங்கே வந்து குத்தரிசி இல்லை, அப்போ பச்சை அரிசி இருக்கும், சிவப்பு பச்சை அரிசி. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் அதில் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு போடு, ஒரு கொஞ்சமாக போடுன்னு சொன்னது. நான் வந்து என்ன செஞ்சு விட்டேன்டா, ஒரு சுண்டளவில் போட்டு விட்டுட்டேன். அது வந்து ஒரு புக்கை மாதிரி வந்துட்டுது, எல்லாமே சேர்ந்து ஒரு புக்கை மாதிரி வந்துட்டுது. அதுதான். அதுக்கு பிறகு நான் ஒரு நாள் செஞ்சு பார்க்கல. முதத்தடவை நிறைய காசை போட்டு மீனாகி போட்டேன்னு சொல்லி வீட்டில் பேச்சு வந்தது. அதனால் அதுக்கு பிறகு செய்யலை. இப்போ யாழ்ப்பாணத்தில் போனால் குடிச்சு கொள்றேன்னா அப்படி வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இங்கே வந்து முருங்கை மேலையில் சொதி வைப்பினம். நான் அது இங்கே வந்து நான் அறிஞ்சிருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் நான் ஒரு நாளும் முருங்கை மேலே சொதி சாப்பிடல, ஆனால் வைக்கணுமோ தெரியல, ஆனால் நான் சாப்பிடல. அதே மாதிரி வறுத்த மா புட்டும் வந்து நான் இங்கே வந்து தான் எனக்கு தெரியும். அதாவது கோதுமை மாவை வறுத்து புட்டை விற்கிறதும் இங்கே வந்து தான் தெரியும். அதோட வந்து வெள்ளை அரிசி மாவில் தான் இங்கே வந்து கோதுமை மாவிலையும் வறுத்து புட்டை விற்பினோம். அது தான் இங்கே வந்து ஒரு மண்ணரை கலரில் இருக்கும், அரிசி மா புட்டு மாதிரி. மற்றது வந்து அரிசி மா புட்டு வந்து இங்கே வெள்ளை கலரில் இருக்குது. மேனோடு சொன்னால் வெள்ளை அரிசியில் தான் இங்கே வந்து வெள்ளை பச்சை அரிசியை தான் திரித்து புட்டை விற்பினோம். அப்போ அதில் வந்து வெள்ளை அரிசி தான் வெள்ளை புட்டு தான் அரிசியை மாறியெல்லாம் சொல்கிறேன்னு, அரிசி மா தான் வெள்ளையாக இருக்குது. நீங்கள் இப்போ அப்படி தான் சொல்கிறேன். ரெண்டுது என்ன சொன்னால் கோதுமை மா தான் இங்கே மஞ்சள் கலர் மாதிரி இருக்கும், அரிசி மா வந்து வெள்ளை கலர் மாதிரி இருக்கும். அதுவும் நான் இங்கே வந்து பார்த்த வித்தியாசம்தான். அங்கே வந்து இப்போ அரிசி மாத்தான் இப்போ மஞ்சள் கலரில் இருக்கிறது, கோதுமை மாவை நாங்கள் வந்து அங்கே நீதிபடியில் போய் போட்டு அவிச்சு தண்டுவோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து குழல் புட்டு தான் அவிப்பினம். புட்டுலேயும் வந்து குழல் புட்டு தான் இங்கே அவிப்பினம். இங்கே வந்து யாருக்குமே வந்து நீதிபடியில் அவிக்கிறதுன்னு சொன்னால் தெரியாது. அதை அவிக்கிறீர்கள் அப்படி சிலது அந்த பண்டு கட்டி அவிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கணும், இந்த பண்டல் மாதிரி கட்டி அவிக்கிறோமா அப்படின்னு செய்கிறத. ஆனால் நீட்டுப்பட்டியில் வந்து இங்கே வந்து புட்டு அவிக்கிறீங்கள. அப்போ நான் நீங்கள் வந்து அவிக்கிறத பார்த்துட்டு தான் அருண்ட சொந்த இந்த அருண்ட போய்ட்டு தங்கச்சி அப்படி அவிக்கிறத நான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவன் என்னோட ஒரு நாள் வேண்டி அப்படி அவிச்சு பார்த்தவா. அப்படி மாதிரி கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தில் வந்து வித்தியாசப்படுது. சமையல்லையும் வந்து கொடுக்காப்புளி போடுறது, மற்றபடி சமையலில் வித்தியாசம் வந்து சொல்லல. அது மட்டக்கிழப்புக்கும் சமையலில் வித்தியாசம் சொல்லல. அது இப்போ நாங்கள் வந்து சிலது மீன் குழம்புக்கெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறது பழப்புளி போட்டு, சில பேர் வந்து கடைசியில் சீரகம் உள்ளி அப்படி மாதிரியெல்லாம் குத்தி போடுறது தானே. அதே மாதிரி பருப்பு கறிக்கும் வந்து அப்படி போடுறது.
இங்கே வந்து நான் வேறு ஒரு சாப்பிடையில் அருண்ட அம்மா அப்படி சமைச்ச இடத்துல என்னென்னு சொன்னால் அவள் வந்து பருப்புக்கு அப்படி போட்டு நான் பார்க்கல, அவள் தான் போடுறலையோ இல்லாட்டி இங்கே போடுறலையோவும் தெரியல, அதுவும் தெரியலை. அப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து வித்தியாசப்படுது. நான் இதில் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதை விட வேறு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்றதையும் சொல்லிக்கொள்ளுங்க. என்னென்று சொல்கிறது, நான் பார்த்த இதுகள் வந்து உலகம் வித்தியாசப்படுது. மற்ற கோயில்கள்லேயும் சில விஷயங்கள் வந்து வித்தியாசப்படுது. அப்படி கோயிலேயும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து வித்தியாசப்படுது. இவ்வளோ நான் இந்த வீடியோ, அதாவது நான் இது வந்து என்னதுக்கு சொல்ல வந்தேன் நான் சொன்னால், நான் அறியாத மாதிரி இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் சில பேர் வந்து அறியாமல் இருக்கலாம். அதுக்காக தான் சொல்லிக்கொண்டேன். நான் ஊருக்கு ஊர் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து வித்தியாசப்படும், அதுதான் சொல்லிக்கொண்டேன். நான் மற்றபடி வேறு வந்து நான் சொல்லலை, இதுக்காக தான் சொல்லிக்கொண்டாலேயே. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். எனக்கு கொஞ்சம் உளருது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி.